ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ ரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் முதல் தடவையாக என்னுடைய வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2-3 பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஜூலை 2026 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 குடையனுமான புதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சியாக இருக்கிறார். மனதில் அமைதியும் தீர்க்கமான சிந்தனையும் திடமான முடிவும் எடுப்பீர்கள். உங்கள் கௌரவமும் மதிப்பும் மேம்படும். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் நன்கு அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 2 குடைய சந்திரன் 7ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3 குடைய சூரியன் மாத முதற்பகுதியில் உங்கள் ராசியான மிதுனத்திலும் பிறகு 2ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கும். 5-12 குடைய சுக்கிரன் ஜூலை 9 வரை உங்கள் ராசியான மிதுனத்திலும் பிறகு 2ஆம் இடமான கடகத்திலும் சஞ்சரிக்கிறார். குடும்பத்தில் உறவினர் வருகையாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணங்கள் முடிவாகும். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். திருமணத்தில் முடியும் வாய்ப்பும் அதிகம். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 6-11 குடைய செவ்வாய் 11ஆம் இடமான மேஷத்தில் இருந்து 12ஆம் இடமான ரிஷபத்துக்கு ஜூலை 19 அன்று பயிற்சி ஆகிறார். 6 குடையவர் 12க்கு வருவதால் கடன் வாங்கி செலவுகள் செய்யும் சூழ்நிலை வரலாம். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஜூலை 19க்கு பிறகு செவ்வாய் மீது சனி பார்வை விழுவதால் இவற்றில் சில தாமதங்கள் தடைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. 7-10 குடைய குரு 2ஆம் இடமான கடகத்தில் உச்சத்தில் இருக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். மனவேற்றுமையால் பிரிந்தவர்கள் சமாதானமாகி ஒன்று சேரும் வாய்ப்பு அதிகம். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். கூட்டுத் தொழில் நன்மை தரும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. குரு பார்வை 6ஆம் இடமான விருச்சிகம், 8ஆம் இடமான மகரம், 10ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எதிரிகள் பலமிழப்பர். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. இதுவரை நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும். குரு பார்வையால் தொழில் வியாபாரம் மேம்படும். பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். 8-9 குடைய சனி 10ஆம் இடமான மீனத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். தொழில் வியாபாரம் உத்தியோகம் ஆகிய வகையில் நீங்கள் கடினமாக உழைத்து முன்னேற வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். சனி பார்வை 12ஆம் இடமான ரிஷபம், 4ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான தனுசில் விழுகிறது. விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. சுக சௌகரியங்களுக்கு சனி பார்வையால் இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. வீடு வாகனங்கள் வகையில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்க அன்பும் பாசமும் பெருகும். 9ல் இருக்கும் கும்பராகுவாலும் 3ல் இருக்கும் சிம்மக்கேதுவாலும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 1 மதியம் முதல் 2-3 பிறகு 29 மதியம் வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டுவதை தவிர்க்கவும், வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கவும். இது ஒரு பொது பலன். அவரவர்கள் பிறந்த ஜாதகத்தின் தசை புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே ராசியின் லக்னமானால்
இந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் அந்த ராசிக்கு கொடுக்கப்பட்ட பலன்களை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.